ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பியால் வெளியான மிக மிக முக்கியமான பத்திரிகை செய்தி பிரஸ் நியூஸ் ஒண்ணு வெளியே இருக்கு. என்னங்கிறத பத்தி முழுசா அந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களா இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன இது முக்கியமான தகவல்? என்ன பிரஸ் நியூஸ் டிஆர்பி தரப்புல வெளியே இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். டிஆர்பில மிராக்கிளா தினம் ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு வந்திருக்கிற அப்டேட் தான் இது. இங்க வந்திருக்கு பாருங்க. ஸோ ரிலீஸ் ஆஃப் டிஎன் டெட் ரிசல்ட் அப்படின்னு இருக்கா? ஸோ இதில் வந்து இது ஆல்ரெடி இருந்த லிங்க் தான். புதுசாக லிங்க்லாம் எதுவும் ஆட் பண்ணல. பட் ஒரு புது ஆப்ஷன் மட்டும் புதுசாக வந்திருக்குது. சரிங்களா? கிளிக் ஹியர் டு வியூ எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ்னு ஒன்று இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கேப்சா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்சா என்டர் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வந்திருக்கு. யாரெல்லாம் டெட்டில் பாஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு டெட் ரிவைஸ்டு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இதில் வேரியஸ் லாங்குவேஜஸ் இருக்குது பாருங்கள். டெட்டு பேப்பர் 1ல் தமிழ், மலையாளம், தெலுங்கு, உருது லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணணும். நீங்கள் தமிழ்னா தமிழ் கிளிக் பண்ணுங்கள். தமிழ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கேப்சா இருக்கும். கேப்சா என்டர் பண்ணி விபிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா உங்களோட லிஸ்ட் வந்து பாப்பப் ஆயிரும். சரிங்களா? சரி, ஓகே. இதே மாதிரி மலையாளம் இருக்குது. மலையாளம் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ மலையாளமுக்கும் சேம் அதே தான். கேப்சா கொடுத்து விபிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா என்டர் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் வந்து என்டர் ஆயிரும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 2 மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸில் சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே தமிழ், கன்னடா, தெலுங்கு 3 இருக்குது. ஓகேவா? பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் அண்டு சயின்ஸ் இருக்குது. அதுலேயும் தமிழ், உருது, தெலுங்கு 3 இருக்குது. அதுலேயுமே ஃபார் எக்ஸாம்பிள் தமிழை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் வரும். கேப்சா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். HS8 ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு என்டர் பண்ணி காட்டுறேன். H8 S8 WPL. ஓகேவா? கிளிக் பண்ணிட்டேன். விபிடிஎஃப் கொடுக்குறேன். பிடிஎஃப் டவுன்லோட் ஆகுது, ஓப்பன் ஆகுது. இதில் உங்கள் பேர் வந்திருக்கான்னு பார்த்துக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எம்பிசி, டிஎன்சி கேட்டகரி, பிசி, எஸ்சி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. பிசி, எம்பிசி, டிஎன்சி 3 கேட்டகரிக்கு வந்துருக்குது. ஓகேவா? ஃபிசிக்கலி டிசபிள்டாக இருந்தீங்கன்னா மார்க் வந்து 60 மார்க் எடுத்திருந்தா பாஸு. பாருங்கள், 71, 66, 72, 61, 68 இந்த மாதிரி பல்வேறு மதிப்பெண்கள் எடுத்தவங்க பாஸ் ஆகிருக்கிறாங்க. சரிங்களா? ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.